அவருக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஃபுட்டுன்னு சொல்லுங்க. அவருக்கு வந்து நான் செய்யறதுல ஸ்டூ ரொம்ப பிடிக்கும், மட்டன் ஸ்டூ ரொம்ப பிடிக்கும். பொங்கல் ரிலேட்டடா கேட்டாங்க. ஆமா, பொங்கல் ரிலேட்டடா. ஓகே, பொங்கல் அன்னைக்கு நாங்க நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருப்போம். பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏங்க காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணுவாங்க. கதம்ப காயெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணுவாங்க இல்ல, எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் சொல்லி எப்படி பண்ணணும் விஷயமா சொல்லுங்க. இப்போ அதுதாங்க பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. அப்படியா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். முருங்கைக்காய் அதுல அந்த காய் யூஸ்வலா செய்யற சாம்பார் தான். பட் அதுல வந்து முருங்கைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கதம்ப சாம்பார் எப்படி சொன்னா பேர் வித்தியாசமா இருந்தா சொன்னா கீழ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல இது பண்ணி பார்த்தது இல்லையா? ஆரம்பி பாரு, நடக்கும் பாரு, நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். கதம்ப சாம்பார் எப்படி தெரியுமா வைக்கணும்? யூஸ்வலா பருப்புலாம் வந்து வேக வச்சிடணும். அதுல என்னென்ன காய் போடணும் அப்படின்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இதெல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பருப்பை அந்த காயோட எடுத்து போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் தூக்கலா போடணும், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்டா தாளிச்சு கொட்டி இறக்குனா கதம்ப சாம்பார். வெண்பொங்கல் ரெடி. இப்ப சமைச்சிருப்பாங்க, நேரம் முடிச்சிட்டாங்களா? என்ன விட ஃபாஸ்டா இருக்காங்களே. அவங்கள வெளுக்கணும். நீங்க உங்களை ரீல்ஸ் நானே அனுப்பிடுறேன் உங்களுக்கு. அண்ட் வந்து இப்போ தவமாய் தவமத்தில் வந்து ஒரு சீன் வந்துடும். தீபாவளிக்கு வந்து அப்பா அம்மாலாம் வந்து கஷ்டப்பட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன வயசுல இந்த பொங்கல் டைம்ல வந்து ட்ரெஸ் வாங்க முடியாமையோ இல்லைனா வந்து எல்லா செலவு பண்ணுவாங்க. நம்மளால ஒரு இப்போ நல்ல நிலைமை இருப்போம். ஆனால் வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்மளால ட்ரெஸ் வாங்க முடியல, இந்த மாதிரி ஏக்கம் இருந்திருக்கா? ஆமாம், எனக்கு இருந்திருக்கு. மீன்ஸ் வாங்க முடியாமல எப்படியாவது அந்த நைட்டு பொங்கல் நாளை காலையில் தீபாவளி காலையில் நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் நைட் வரைக்கும். எப்போ அப்பா வருவார், எப்போ அம்மா எதாவது வாங்கி கொடுப்பாங்களான்னு. பட் நாங்கள் போய் கேட்க மாட்டோம். எங்களுக்கு புரியும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றது புரியும். பட் அது எக்ஸைட்டடாக இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் வாங்கியிருப்பாங்க, காமிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திடீர்னு வந்து வா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் ஒரு 300 400 தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது அடுத்த நாள் போடுற வரைக்கும் ஐயோ அது ஒரு பரபரப்பாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தீபாவளி குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போடுறது. பொங்கலுக்கு வந்து அடுத்த நாள் காலையில வந்து பொங்கல் சாப்பிடுறோமோ இல்லையா, அந்த புது ட்ரெஸ் எப்படா போடுவோம், அந்த புது ட்ரெஸ்ஸோட ஸ்மெல் எப்படா வந்து வரும் அப்படின்ற மாதிரி எப்படியாவது வந்துடும். சில சமயம் இல்லாம இருந்ததுல வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா? அந்த மாதிரி அனுபவம் இல்லை. பட் ஆனா பொங்கலுக்கு ஊருக்கு போறது தான் ஸ்பெஷல். அதனால புது ட்ரெஸ் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம எல்லா டைமும் எடுத்துருவோம். அப்பெல்லாம் வந்து தீபாவளி, பொங்கல், பர்த்டே இல்லையா, அதுல அது மட்டும். அது தவிர நியூ இயர் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவாங்களா? எங்க அம்மா எல்லா நாளும் கிருஷ்ண ஜெயந்தினா கூட போன ட்ரெஸ் வாங்குவாங்க. அப்படியா? இல்ல, உண்மையாலுமே எங்க அம்மா அப்பா கூட பாத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப ஸ்பெஷல் டேஸ்க்கு தானே ட்ரெஸ் வாங்குவோம். அதனால அது நல்லா இருக்கும் பொங்கல் அப்படின்னா. இப்போ யுகா வந்ததுக்கப்புறம் பொங்கல் எவ்வளோ வந்து ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது யுகா வச்சுட்டு. ஏன்னா அவள் என்னை விட்டு இறங்கவே மாட்டேன். பார்த்துருப்பீங்க, அம்மா 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 அம்மான்ட்டு. அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளை பெருசாக வேலை வாங்க மாட்டாங்க. சரி குழந்தைய பார்த்துக்கிறா அப்படின்னு விட்டுருவாங்க.